நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறை வன்முறை பலி எண்ணிக்கை 26ஆக அதிகரிப்பு, 700 கைதிகள் அதிரடியாக இடமாற்றம். நீர்கொழும்பு சிறை வன்முறை ஜனாதிபதி பொறுப்பேற்க வேண்டும், நீதி அமைச்சர் பதவி விலக எதிர்க்கட்சிகள் கடும் சாடல். அரசாங்கம் செய்வது பழிவாங்கல் நடவடிக்கை, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த கருத்து. வாரிசு அரசியலில் ஈடுபடாது, பழிவாங்கல் அல்ல, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று மஹிந்தவிற்கு பிமல் ஹந்தனெத்தி அதிரடி பதிலடி. கோடபாயவின் மனுவை உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்ற சட்டமா அதிபர் கோரிக்கை. கால்நடை தீவனத்திற்கு அரிசி நெல்லை பயன்படுத்த விதிக்கப்பட்டுள்ள தடை நீக்கம். கிராம உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்க போராட்டம், திங்கட்கிழமைகளில் முடங்கும் பிரதேச செயலகங்கள். பள்ளக்கண்டல் ஆலய திருவிழா, பாரம்பரிய பாதை திறக்க கோரி மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம். அம்பாறையில் மீன் பிடிபாடு அதிகரித்தும் குறையாத விலை, நுகர்வோர் விவகார அதிகார சபை தலையிட பொதுமக்கள் கோரிக்கை. பிரான்சில் கட்டுக்கடங்காத காட்டுத்தீ, 10,000க்கும் மேற்பட்டோர் அவசரமாக வெளியேற்றம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த வார இறுதியில் வெடித்த கொடூரமான வன்முறை மோதல்களில் 7 சிறை அதிகாரிகள் உட்பட உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 26ஆக அதிகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு கருதி சுமார் 700 கைதிகள் நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள 5 சிறைச்சாலைகளுக்கு அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிறைக்குள் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடையதாக கூறப்படுகின்ற 2 போட்டி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலே இந்த வன்முறைக்கு காரணம் என்று முதற்கட்ட தகவல்கள் கூறுகின்றன. இதுகுறித்து நேற்று ஊடகங்களுக்கு விளக்கமளித்த நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார, விசாரணை கைதிகள் குழுவிற்கும் தண்டனை பெற்ற கைதிகள் குழுவிற்கும் இடையே இந்த மோதல் வெடித்ததாக குறிப்பிட்டார். நேற்று முன்தினம் இரவு தொடங்கிய இந்த மோதலை தணிக்க முயன்ற சிறை அதிகாரிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இரவாக நிலைமை தற்காலிகமாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட போதிலும் நேற்று காலை கைதிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தயாராகிக் கொண்டிருந்த போது வன்முறை மீண்டும் தீவிரமடைந்தது. சிறை அதிகாரிகள் ஆரம்பத்தில் உயிரிழப்பை ஏற்படுத்தாத முறைகளை பயன்படுத்தி அமைதியை கொண்டுவர முயன்ற போதிலும் அவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வன்முறையில் 19 கைதிகளும் 7 சிறை அதிகாரிகளும் உயிரிழந்தனர். மேலும் வன்முறை பரவாமல் தடுக்கவும், சிறைக்குள் அமைதியை நிலைநாட்டவும் மோதலில் ஈடுபட்ட கைதிகள் உள்ளிட்ட சுமார் 700 கைதிகள் உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டனர். இவர்கள் அங்குனுகொல பெலச, போகம்பர, அனுராதபுரம், புலனறுவ உள்ளிட்ட சிறைகளுக்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டனர். தற்போதைய சூழ்நிலைகளை கண்காணிக்க மூத்த சிறை அதிகாரிகள் நீர்கொழும்பு சிறையிலேயே முகாமிட்டுள்ளார்கள். இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைகளை நடத்துவதற்காக 3 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை நியமிப்பதற்கு அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த குழு வன்முறைக்கு வழிவகுத்த சூழ்நிலைகள், கைதிகளுக்கு ஆயுதங்கள் மற்றும் துப்பாக்கிகள் எவ்வாறு கிடைத்தன, அதிகாரிகளின் தரப்பில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தனவா என்பது குறித்து முழுமையான விசாரணை நடத்தி எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்கான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கைகள் அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கும். யார் மீது குற்றம் சாட்டுவது என்பதை விட உண்மைகளை நிலைநாட்டுவது எங்களது உடனடி முன்னுரிமை என்றும், இதுபோன்ற சம்பவங்கள் இனி ஒருபோதும் நாட்டில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்றும் நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார மேலும் தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கொடூர வன்முறை மற்றும் உயிரிழப்புகளுக்கு ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும், நீதியமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரா கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பேசுகையில்,
2020 நவம்பரில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது சிறைகளில் நிகழும் மரணங்களுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று அன்றகுமார திசாநாயக்க ஆற்றிய உரையை சுட்டிக்காட்டினார். அன்று அவர் முன்வைத்த அதே வாதம் இன்று ஜனாதிபதியாக இருக்கும் அவருக்கு பொருந்தும் என்பதால் இந்த துயர சம்பவத்தின் பொறுப்பிலிருந்து ஜனாதிபதி தப்பிக்க முடியாது என்றார். சிறைச்சாலை நிர்வாகத்தின் வீழ்ச்சியும் திறமையின்மையும் இந்த நெருக்கடிக்கு காரணம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியுள்ளார். முறைமை மாற்றம் மற்றும் தேசிய பாதுகாப்பு குறித்து பேசிய தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நாட்டின் பாதுகாப்பு வீழ்ச்சியடைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். அரசாங்கத்திற்கு சாதகமான குழுக்களை அமைக்காமல் நாடாளுமன்றில் சுயாதீனமான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதேவேளை சிறைச்சாலைகள் விவகாரத்திற்கு பொறுப்பான நீதியமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரா மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் தொலவத்த கோரிக்கை விடுத்துள்ளனர். இவ்வளவு பெரிய வன்முறை நடந்தும் அமைச்சரோ அல்லது முக்கிய அதிகாரிகளோ சம்பவ இடத்திற்கு நேரில் செல்லாமல் அலட்சியமாக இருந்தார்கள். சிறைச்சாலைகள் திணைக்களத்திற்கு கடந்த ஓராண்டு காலமாக நிரந்தர ஆணையாளர் நாயகம் ஒருவர் நியமிக்கப்படாமல் பதில் ஆணையாளரை கடமையாற்றி வருகின்றார். இதுவே நிர்வாக சீர்குலைவை காட்டுகின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அரசாங்கம் தற்போது மேற்கொண்டு வருவது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கைதான். அது அவர்கள் வழக்கமாக செய்யும் ஒன்று என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கண்டி பகிரவகந்தை ஸ்ரீ மகாபோதி விகாரையின் விகாராதிபதிக்கு உப பிரதம சங்கநாயக்க பதவியின் நியமன பத்திரம் வழங்கும் நிகழ்வில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். எதிர்க்கட்சி அரசியல் தற்போது நல்ல நிலையில் உள்ளதாகவும் எதிர்க்கட்சியினர் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் வெற்றியை பெற்று புதிய அரசாங்கம் ஒன்றை அமைக்க முடியும் என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் பசில் ராஜபக்சவின் இலங்கை வருகை அல்லது வெளிநாட்டு பயணம் குறித்த விவரங்கள் தனக்கு தெரியாது என்றும் அது குறித்து அவரிடமே கேட்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். இலங்கையில் பல தசாப்தங்களாக தொடர்ந்த குடும்ப மற்றும் வாரிசு அரசியலை நாட்டு மக்கள் ஏற்கனவே நிராகரித்து விட்டார்கள் என்றும் ஊழல்வாதிகளின் எந்தவொரு அரசியல் மிரட்டல்களுக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசு ஒருபோதும் பணியாது என்றும் அமைச்சர்களான விமல் ரட்நாயக்க மற்றும் சுனில் கெந்தனெத்தி ஆகியோர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு கடுமையான பதிலடி கொடுத்துள்ளார்கள். மக்கள் கோரினால் நாமல் ராஜபக்சவை களமிறக்குவோம் என்றும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்த அரசாங்கத்தை அமைப்போம் என்றும் அவர் தெரிவித்த கருத்திற்கு இந்த பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை பங்குரோத் நிலைக்கு தள்ளி உயர் நீதிமன்றத்தால் பொருளாதார கொலையாளிகள் என்று முத்திரை குத்தப்பட்டவர்கள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற முயல்கின்றார்கள். மீண்டும் அதே பழைய முகங்களை ஆட்சிப்படத்தில் அமர்த்த நாட்டு மக்கள் ஒருபோதும் ஆணை வழங்க மாட்டார்கள். எதிர்க்கட்சிகள் அனைத்தும் தங்களது கடந்த கால ஊழல்களையும் தவறுகளையும் மூடி மறைத்து சட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவே தற்போது ஒன்றிணைந்து நாடகம் ஆடுவதாகவும் அவர் சாடினார். தற்போதைய அரசு தங்களுக்கு எதிராக அரசியல் பழிவாங்கல்களை தீவிரப்படுத்தியுள்ளதாக மஹிந்த ராஜபக்ச தெரிவித்த கருத்திற்கு குற்றம் சாட்டியிருந்த அமைச்சர் சுனில் கெந்தனெத்தி அதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளார். நாட்டில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல்கள், மோசடிகள் மற்றும் குற்றங்கள் தொடர்பில் சட்டப்பூர்வமான மற்றும் சுயாதீனமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதில் எந்தவிதமான அரசியல் பழிவாங்கலும் இல்லை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று அவர் மேலும் தெரிவித்தார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் விசாரணைகளில் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ஷ தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றத்திடம் சட்டமா அதிபர் நேற்று கோரிக்கை விடுத்துள்ளார். மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் சரத் திசாநாயக்க ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டது. பிரதம சட்டமா அதிபர் சுகர்ஷி கேரத் நீதிமன்றத்தில் வாதாடுகையில் ஆசாத் மௌலானா என்ற நபரை தனக்கு தெரியாது என்ற கோடபாய ராஜபக்ஷ மனுவில் குறிப்பிட்டதையும், ஆனால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவல் உள்ள இனிய பாரதி அளித்த வாக்குமூலத்தின்படி 2019 மிரிகானாவில் உள்ள கோடபாயாவின் இல்லத்தில் ஆசாத் மௌலானாவும் கோடபாயாவும் சந்தித்துக் கொண்ட உறுதிப்படுத்துகின்ற புகைப்பட ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த மனு அடிப்படை உரிமைகள் சார்ந்தது என்பதால் இதை விசாரிக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு உண்டு என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிமன்றம் மேலதிக வாதங்களுக்காக வழக்கை வரும் ஜூலை 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. அரசியலது நெல்லை கால்நடை தீவன உற்பத்திக்காக பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவை நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்துள்ளது. இது தொடர்பான புதிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலையும் அந்த சபை தற்போது வெளியிட்டுள்ளது. இதற்கு முன்னர் அரிசி மற்றும் நெல்லை கால்நடை தீவன உற்பத்திக்காக பயன்படுத்துவதை தடுத்து வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் புதிய வர்த்தமானி அறிவித்தலின்படி
அரிசி அல்லது நெல்லை கால்நடை தீவன உற்பத்திக்காக நேரடியாக பயன்படுத்துவதற்கும் கால்நடை தீவன உற்பத்திக்கான மூலப்பொருட்களாக பயன்படுத்துவதற்கும் அது தொடர்பான விற்பனைக்கான காட்சிப்படுத்தல், களஞ்சியப்படுத்தல், கொண்டு செல்லல், விநியோகித்தல் மற்றும் கொள்வனவு செய்தல் போன்றவற்றுக்கு மீண்டும் முழுமையாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த புதிய உத்தரவு கடந்த ஜூன் 24ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். கிராம உத்தியோகத்தர்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட எரிபொருள் கொடுப்பனவை இதுவரையில் வழங்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம சேவையாளர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட களப்பணிகளை மாத்திரம் மேற்கொள்ளும் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக திங்கட்கிழமைகளில் கிராம சேவையாளர்கள் பிரதேச செயலகங்களுக்கு சமூகம் அளிப்பதை தவிர்த்து வருவதாகவும், வாரத்தில் முதல் நாளான திங்கட்கிழமையன்று பல்வேறு அவசர தேவைகளுக்காக சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் பிரதேச செயலகங்களுக்கு வருகை தந்த பொதுமக்கள் கிராம சேவையாளர்கள் இல்லாததால் தங்களது சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றதையும் அவதானிக்க முடிந்தது. தங்களுக்குரிய எரிபொருள் கொடுப்பன விரைவாக வழங்கப்படும் வரையில் இந்த மட்டுப்படுத்தப்பட்ட களப்பணிகள் போராட்டம் தொடரும் என்று கிராம சேவையாளர்கள் தரப்பு தெரிவித்துள்ள நிலையில் இதனால் பொதுமக்களின் அன்றாட நிர்வாக செயல்பாடுகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. மன்னார் பள்ளக்கண்டல் புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவிற்காக மரிச்சுக்கட்டி பூக்குளம் ஊடாக செல்கின்ற பாரம்பரிய பாதையை திறந்து தருமாறு கோரி முள்ளிக்குளம் கிராம மக்கள் நேற்று பிரதான வீதியில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். ஆலயத்தின் கொடியேற்றம் வரும் ஜூலை 8ஆம் தேதி ஆரம்பமாகி ஜூலை 12ஆம் தேதி திருவிழா திருப்பலி இடம்பெறவுள்ளது. வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான கத்தோலிக்க மக்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொள்வது வழமையாகும். எனினும் இந்த முறை முள்ளிக்குளத்திலிருந்து மரிச்சுக்கட்டி பூக்குளம் இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.